ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. வானத்திற்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு என்னென்ன தேவைகளோடு சமூகத்துக்கு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இதயத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கிறீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று உடைய பிள்ளைகளுக்கு பலம் தருவீராக, இன்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, எல்லா நன்மைகளினாலும் நிரப்புகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுங்க. உடைய வார்த்தை அனுப்பி நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 58, எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷர் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். யாருக்கு பிரதிபலன் உண்டு என்கிற தலைப்புல தான் கடந்த 2 வாரங்களாக வேத வசனத்தை நாம் என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது பாயிண்ட், தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாய் நடக்கிறவர்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட் பார்த்தோம். அந்த முதல் பாயிண்ட்ல 3 நபர்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 2வது, போன வாரம் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பலன் உண்டு அப்படின்றத வேதத்துல தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு 3வது பாயிண்டாக நீதி செய்கிற நீதிமானுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. யாருக்கு பலன் உண்டு? நீதி செய்கிற நீதிமானுக்கு பலன் உண்டு. இங்க பாருங்க, வசனம் சொல்லி பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். எனக்கு அருமையானவர்களே, மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. சில நேரத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருப்போம். ஆனா சில நேரத்தில் மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், நியாயம் செய்ய மாட்டோம், நியாயத்தை பேச மாட்டோம். ஒரு தலைப்பட்சமாக யாரை பிடிக்குமோ அவங்க சைடு நம்ம சார்ந்து கொண்டு இன்னொருத்தர் என்ன செய்வோம், நம்ம காயப்படுத்துவோம். இன்னொருத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நம்ம செய்யாம போயிடுவோம். அதனாலதான் பாருங்க, இந்த வார்த்தையில 2 வார்த்தை நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். அதாவது நீதி செய்கிற நீதிமானுக்கு பலன் உண்டு. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை என்ன செய்யலாம், நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீதிமான் ஆனது உண்மை. அப்ப நீதிமான் என்ன செய்யணுமா? நீதியை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பின்பும் தன்னுடைய காரியங்கள் நீதியாக இருக்காது. ஆகையினாலதான் பல நேரத்துல ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே ஆராதனைக்கு போறேன், காணிக்கை எல்லாம் கூட கொடுக்கிறேனே, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறேனே, ஆனாலும் எனக்கு பலன் இல்லையே, ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே என்கிற சில நேரத்தில் ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். ஏன் நமக்கு பலன் வருவதில்லை அப்படின்னு சொன்னா, நம்ம நீதிமானாக்கப்பட்டாலும் நீதியில என்ன செஞ்சிடறோம், நீதி செய்ய என்ன செஞ்சிடறோம், தவறி விடுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் ரத்தத்தினால மீட்கப்பட்டது உண்மைதான், உடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனா பல நேரங்களில நான் எதை செய்யாம போயிட்டேன், நீதி செய்யாம போயிட்டேன். ஆண்டவரே,
நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் என்ன செய்யல, கொடுக்காம போயிட்டேன் ஆண்டவரே. நியாயத்தை பேசாம போயிட்டேன் ஆண்டவரே. நீதி செய்யாம போயிட்டேன் ஆண்டவரே. ஆகினால்தான் என் வாழ்க்கையில் என்ன இல்லை, பலன் இல்லை. இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணி, நான் இன்றையிலிருந்து என்னுடைய வார்த்தையில, என்னுடைய நடக்கையில, என்னுடைய செயல்களில் எல்லாவற்றிலையும் நான் என்ன செய்ய போறேன், நீதி மாத்திரத்தை தான் செய்வேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, ஆனா வாயில நேர்மையான நீதியான வார்த்தை என்ன செய்யாது, வரவே வராது. மனைவிக்கு ஏத்துக்கிட்டு மாமியார் கிட்ட என்ன செய்வாங்க, சொந்த தாய் தகப்பன்ட்ட என்ன செய்வாங்க, பகையை சம்பாதிப்பார்கள். சிலர் பார்த்துக்க மருமகனுக்கு ஏத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, சொந்த மாமியார பகையாக எண்ணுவார்கள். இப்படி குடும்பத்துல பிள்ளைகள் இருந்து, பெற்றோர்கள் இருந்து, உடன் பிறந்தவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு சாதகமா பேசுறது, அவங்களுக்கு சாதகமா செய்யறது. அதனால எனக்கு அருமையானவர்களே, நிறைய பலன்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா நீதி மாத்திரம் தான் அவருக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் நீதி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்திலே கீழ் உள்ள பாயிண்ட் என்ன சொல்ல தெரியுமா, மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று மனுஷன் சொல்லுவான். அல்லேலூயா. நம்ம நீதி தவறும் போது, நீதியை செய்ய மறக்கும் பொழுது நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நீதி விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகினால எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து நியாயமா பேச வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், நியாயத்தை பேசணும். நியாயம் சொல்ற இடத்துல நம்மளை ஆண்டவர் வச்சாருன்னா அந்த இடத்துல உண்மையா நியாயத்தை என்ன செய்யணும், நம்ம பேசணும், நியாயத்தை செய்யணும். யாருக்காகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, நீதி நியாயத்தை புரட்டி விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், சொந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும், நண்பர்களுக்குள்ளே இருக்கட்டும், நம்ம வாழ்ற இடத்துல இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருக்கட்டும், எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய நீதியை ஆமா இழந்துடக்கூடாது. ஆமா, அரவிந்த் சொன்ன மாதிரி கோட் சொல்லக்கூடாது. நீதி நியாயத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்பதான் பாருங்க, நீதிமான் நியாயம் செய்தால் அவருக்கு என்ன உண்டா, பலன் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறாங்க, உபவாசம் பண்ணி பாக்குறாங்க, நீதியை செய்யாதனால, நீதியை பேசாதனால என்ன வர மாட்டேங்குது, கிடைக்க வேண்டிய பலன்கள் வருவதில்லை, கிடைக்க வேண்டிய நன்மைகள் வருவதில்லை. சம்பாத்தியத்துல மீதம் எடுக்க முடியல. எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் என்ன செஞ்சிருது, ஆண்டவர் அத சொல்லுங்க, திரளாய் விதைத்தும் கொஞ்சம் கிடைச்சிச்சு, நிறைய விதைச்சோம், ஆனா எவ்வளவுதான் கிடைச்சு, கொஞ்சமாவது கிடைச்சு அப்படின்னா அந்த கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த கொஞ்சத்தையும் தேவன் என்ன செய்யறாராம், அதை ஊறி போட்டு விடுகிறார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா நீதியை செய்யாம மறக்கிறதுனாலதான், நீதி பேச தவறதுனாலதான், அநியாயத்தை பேசுறதுனாலதான், அநியாயத்தை செய்யறதுனாலதான், பாவம் செய்கிறவர்களுக்கு துணை போகிறதுனாலதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக தேவனை நேசிக்கிறவர்கள் நீதி நியாயத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க, அதை தவற விடவே மாட்டாங்க. கூடுமான அளவுக்கு எப்படி வாழ்வாங்க, உண்மையாக வாழ்வார்கள். அல்லேலூயா. அதனால இந்த கருணையாளர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நீதிமானுக்கு பலன் உண்டு. ஆனா நீதிமான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையா பேசிட்டே இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கெடுதலாக என்ன செய்யக்கூடாது, செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, குறையா பேசிக்கிட்டு கூடாது. யாருக்கு எந்த நேரத்தில் எந்த தீர்ப்பை, எப்படிப்பட்ட நீதியை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல அந்த நீதியை நம்ம செய்ய வேண்டும், நீதியை பேச வேண்டும். சில நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல, பிரச்சனை நடக்கிற இடத்துல நீங்க ஒரு நியாயத்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில சந்தர்ப்பங்கள் அப்படி வரும். அப்படி நியாயம் சொல்ல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த இடத்துல யாரு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகம் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான் தம்பி. கர்த்தர் நல்லவர். அதனால
நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நியாயத்தை கண்டிப்பா என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நீதிபதிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. 21:15. நியாய தீர்ப்பே நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரனுக்கு அழிவுமாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாருங்க, நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். நியாய தீர்ப்பு ஒன்று என்ன செய்ய போகுது? என்ன செய்ய போகுது? கடைசியில கட்டாயம் நடக்க போகிறது. இந்த நியாய தீர்ப்பு என்று வேதத்துல நம்ம வாசிக்கிற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது பாருங்க, அவனவனுக்கு அவனவன் செய்த அவனவனுக்குரிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாராம்? அரசன் இல்ல, அரசன் என்ன பழமொழி மறந்துட்டீங்க? அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அது வேற மாதிரி இருக்குமே, என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமே. அரசன் அன்று கொள்வான், அப்படி இருக்கு, வாட்சி சொல்ற மாதிரி இருக்குது. எப்படியோ பாருங்களேன், தெய்வம் கண்டிப்பா என்ன செய்யும்? கேட்பா. ஏன்னா அவர் நியாயம் செய்கிறவர், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். அதை நம்ம மறந்துடுறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? நீதியா நியாயமா நேர்மையாக காரியங்களை செய்ய வேண்டும், காரியங்களை பேச வேண்டும். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? தவற விடவே கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு என்னதான்? சந்தோஷம். ஏன்னா நீதிமான் வந்து நியாய தீர்ப்புல என்ன செய்ய போவதில்லை? நிற்க போவதில்லை. பாவிகள் நியாய தீர்ப்புல என்ன செய்ய போறாங்க? நிக்க போறாங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பு எங்கிருந்து தொடங்குறாரு தெரியுமா உங்களுக்கு? சபையில, தேவனுடைய வீட்டிலிருந்து தான் ஆண்டவர் முதலாக அவர் நியாய தீர்ப்பை துவங்க போகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்துல ரட்சிக்கப்படாம கொலை கொள்ளை பாவம் உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நியாய தீர்ப்பு தொடங்க போறாரு. அவனை தான் ஆண்டவர் தண்டிக்க போறாரு, அவங்கள தான் ஆண்டவர் அடிக்க போறாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அங்க அவர் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நியாய தீர்ப்பு எங்க தொடங்குறார் தெரியுமா? தேவனுடைய வீட்டில் இருந்து தான் அதை தொடங்குறார். ஏன்னா தெரிஞ்சே செய்யறவங்களுக்கு தண்டனை ரொம்ப அதிகம், தெரியாம செய்யறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப தெரிஞ்சு செய்யறதுனா யாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம தான், அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நம்ம தான். எது நியாயம், எது நீதி, எது உண்மை, எது பொய் என்றது நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அவருடைய வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு என்ன செய்யறாரு? போதித்துக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உண்மையே என் கண்ணை வைத்து என்ன செய்வேன். ஒவ்வொரு நாளும் அவர் போதிக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தரார் நமக்கு. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நித்தமும் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறு தேவர்கள் அது எப்படி பிரயோஜனமானவைகளை அவர் நமக்கு போதிக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல போதகராக இருந்து அவர் வழி நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் நல்ல சத்தியத்துல நம்ம நடத்துகிறார். எது நல்லது கெட்டதுன்றது ஆண்டவர் என்ன செய்யறாரு? உணர்த்துறாரு, காண்பித்து கொடுக்கிறார். இவைகளெல்லாம் கற்ற பின்பும், இவைகளெல்லாம் அறிந்த பின்பும் நாம் நியாயம் செய்யாம, நியாயம் பேசாம, நீதி இல்லாம நடப்போம். ஆனா கட்டாயம் பனிஷ்மெண்ட் எங்க இருந்துதான்? தேவனுடைய வீட்டில இருந்துதான். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில இருந்துதான். ஏன்னா அவர் தீர்ப்பு சொல்லுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 72வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 72:2. அவனுடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் என்ன செய்வாராம்? அவர் விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். ஏன்னா அவரு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நீதி உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஜனங்களை நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடும் அவர் விசாரிப்பார்.
இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு ஆண்டவரே, எனக்கு யாருமே சொல்லித்தரல ஆண்டவரேன்னு என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர் கையில் இருக்கு தராசு, அவரு சரியா என்ன செய்வாரு, நிறுத்து பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். அதனாலதான் லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம என்ன கொடுக்கணும் தெரியுமா, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம எவ்வளவு பேசுறோம், என்னென்ன செய்யறோம், என்னென்ன பார்க்கிறோம், நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணுமா, ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நம்மிடத்துல கொடுத்தவர் கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 5 தாளந்தை வாங்கினவன் 10 ஆக்கனா, 2 வாங்கினவன் 4 ஆக்கனா, 1 வாங்கினவன் என்ன செஞ்சானா, புதைச்சி வச்சுட்டான். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், தம்முடைய ஆவியை நம் மீது ஊற்றி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் உலகத்தின் பாவத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, மீட்டெடுத்து அவருடைய திருச்சபையில கொண்டு வந்து அமர பண்ணி இருக்கிறார். எதுக்காக இவைகள் எல்லாம் செய்தார் அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் நம்மளோட என்ன செய்யணும், கட்டப்படும். அவருடைய ஊழியம் நம்மளோட என்ன செய்யணும், நிறைவேறணும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் நம்மூலமாக இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய கிருபையை உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அப்ப இந்த கிருபைகள் எல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு இதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சு வச்சிருந்தா கொடுத்தவர் ஒரு நாள் என்ன செய்வாரு, கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த ஒரு வைராக்கியம் என்ன செய்யறது இல்லை, இன்னைக்கு இருப்பதை பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வைராக்கியங்கள் குறைந்து போறதுதான் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஐயோ, ஆண்டவர் நம்மிடத்துல சில கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே, அவர் வரும்போது அவருக்கு முன்பதாக நம்ம நிக்கணுமே, அவர் கேள்வி கேட்டா நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணுமே என்ற எண்ணம் இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வருவதே இல்லை. ஆகினால எனக்கு அருமையானவர்களே, சபையில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தப்பித்து கொள்ளவே முடியாது, தப்பிக்கொள்ளவே முடியாது. கட்டாயம் அவர் என்ன செய்வாரு, கேள்வி கேட்பார். ஏன்னா அவர் விசாரிக்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர், நீதியோடு தான் நியாயம் செய்வார். இது என்ன காலம், கடைசி காலம். இன்னொரு காலம் ஒண்ணு சொல்லல, கிருபையின் காலம். நியாய தீர்ப்பின் காலம் முடிஞ்சிட்டு இப்ப என்ன காலத்துல வாழ்றோம், கிருபையின் காலத்துல வாழ்றோம். இனி அடுத்து வரப்போற காலம் என்ன காலம், என்ன எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. நியாய தீர்ப்பின் காலம். என்ன காலம், ஜட்ஜ்மென்ட் காலம். இன்றைக்கு பாருங்க, வேதம் சொல்லுகிறபடி தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாராம், நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றது என்ன செய்யறாராம். இன்னொரு வசனம் சொல்லுது, நமக்காக அவர் என்ன செய்யறாராம், பெரும் மூச்சோட வேண்டுதல் செய்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா இது என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம தப்பித்துக் கொள்வதற்காக அந்த நியாய தீர்ப்பின் காலத்துல வந்து பனிஷ்மெண்ட் அடையாதபடிக்கு, நியாயம் தீர்க்கப்பட்டு விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாரா, அவர் பெரும் மூச்சோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இன்றைக்கு இந்த கிருபையின் காலம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும், நாம் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும், நாம் எப்படியாவது பாவத்தை விட்டு என்ன செய்யணும், வெளியில வந்து விடுவதற்காக இந்த கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செஞ்சாலும் இன்னைக்கு உடனே என்ன செய்யறது இல்லை, தண்டனை வருவது இல்லை. ஆமா தானே, ஆமாவா இல்லையா? அப்படி தண்டனை வர்றதா பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி இன்றைக்கு இந்த காலத்தில் நடக்குமே. ஆனா இன்னைக்கு இத்தனை கோடி பேர் உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மடிந்து போயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இத்தனை கோடி ஜனங்கள் தேசத்திலே பெருகி கொண்டிருப்பதற்கான காரணம் என்னன்னா, செய்கிற தவறுக்கு தண்டனை என்ன செய்யறது இல்ல, கடவுள் அப்பப்ப கொடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இது என்ன காலம், கிருபையின் காலம். இரக்கமாக மன்னித்துக் கொண்டிருக்கிறார், இரக்கமாக அவர் என்ன செய்யறாரு,
என்ன செய்யறாரு? கொஞ்சம் விடுறாரு, லூஸ்ல விடுறாரு நம்மள. அல்லேலூயா. கொஞ்சம் லூஸ்ல விடுறாரு நம்மள. ஏன் அப்படின்னா நாளைக்காவது தெரிந்திட மாட்டோமா? நாளை கழிச்சாவது தெரிந்திட மாட்டோமா? பாருங்களேன், ஒரு மரத்துல போய் ஆண்டவர் கனியை பார்க்கிறார். அங்க கனி இல்லைன்னு உடனே அந்த மரத்தை வெட்ட சொல்றார். ஆனா வெட்ட சொல்லும் போது அங்க ஒருத்தர் நின்றுகிட்டு சொல்றான், இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், அதை கொத்தி களையெல்லாம் எடுத்து கல்லையெல்லாம் பொறுக்கி கொஞ்சம் தண்ணி பாய்ச்சி என்ன செய்யலாம், கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு அடுத்த வருஷம் இது கனி கொடுக்குமான்றதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பவும் கனி கொடுக்கலனா என்ன செய்யலாம், அதை வெட்டி அக்கினியில போட்டுடலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரர்களும் ஊழியக்காரர் மேல ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் என்ன செய்கிறது என்றால், நாம் அழிந்து விடாதபடிக்கு நமக்காக தரப்பிலே நிற்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வருஷமாவது கனி கொடுக்கும்படி, அது அடுத்த வருஷமாவது கனி கொடுக்கும்படி ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. நீங்க இதை வெட்டி என்ன எங்க போட்டுறாதீங்க, அக்கினியில போட்டுறாதீங்க. ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு அழைத்து கொண்டு வந்த பொழுது அவர்கள் பாவத்திற்கு மேல பாவம் செய்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்ப ஆண்டவர் மோசேயிடத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு, மோசே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ என்ன செய்ய, விலகிக்கோ, இந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன், நான் அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொன்னார். மோசே என்ன செஞ்சார் தெரியுமா, திறப்பில நின்று அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி என் பேரை என்ன செஞ்சிருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி திறப்பில நின்றான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யல, அவர் அழிக்கல. அல்லேலூயா. இதுதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தடவை விட்டுருங்க, இந்த ஒரு நாள் விட்டுருங்க, இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் வந்தோடனே அப்பயே திறந்தலையா, இன்னொரு வருஷத்தை என்ன செய்யுங்க, விட்டுருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆகையால்தான் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு இரக்கம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த இரக்கத்தையும் இந்த கிருபையும் நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா, தவறாக பயன்படுத்துறாங்க. சில அதிகாரிகள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறதை போல ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிற இந்த கிருபையை, இந்த இரக்கத்தை, இந்த தயவை பல நேரத்தில் என்ன செய்யறோம், மிஸ்யூஸ் பண்றோம். கிருபையின் காலத்தில் திறப்பில நின்று ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெபிப்பதே கிடையாது. கிருபையின் காலத்தில் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டிய நீங்களும் நானும் வேதத்தை ஒரு நாள் கூட என்ன செய்யறதில்ல, கையில எடுப்பதே கிடையாது. இந்த கிருபையின் காலத்துல எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நாம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன செய்யறதில்ல, சுவிசேஷத்தை சொல்றதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்தை, இந்த கிருபைய, இந்த இரக்கத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அற்பமா நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம், அலட்சியமாக நினைக்கிறோம். இந்த கிருபையை, இந்த இரக்கத்தை நாம் அலட்சியமாக நினைப்போமானா ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்னால பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அன்னைக்கு சொல்லுவார், அக்கிரமக்காரனே உன்னை யார் என்று எனக்கு தெரியாது, என்னை விட்டு என்ன செய்ய போ. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கிறது இல்ல, பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்ல. கிருபையாக தேவன் மன்னித்து விட்டு கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, இது கிருபையின் காலம். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு தடவை இறக்க போடுங்க. நம்ம ஜெபிக்காம எத்தனை நாள் படுத்து உறங்குறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நம்மளை எழுப்புறாரு, ஜெபிக்க தூண்டுறாரு, வேதத்தை வாசிக்க சொல்றாரு. ஆனாலும் கீழ்ப்படியும்ன்றீங்க, அந்த சிந்தனையை நமக்குள்ள என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. இப்படியே போனா லைஃப் கரை சேர்ந்துருமா? இப்படியே போனா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இப்படியே போனா தேவனை சந்திக்க முடியுமா? தேவனை சந்திக்க முடியாது. பரலோகத்தை நாம் இழந்து விடுவோம். ஏசாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற பாருங்க. யாக்கோபு
என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? கூழ் கிண்டிக்கிட்டு இருக்கிறார். ஏசா வேட்டைக்கு போயிட்டு களைச்சு போய் வராரு, பசி. கவனிக்கிறீங்களா? கொடுமையான பசி. பசி நேரத்தில் ஏதாவது கிடைக்காதான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். யாக்கோபு அந்த நேரம் வந்து என்ன செய்யறாரு? நல்லா கூழ் கிண்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஏசா சொல்றாரு, எனக்கு என்ன செய்ய, கொஞ்சம் கூழ கொடு. யாக்கோபு எவ்வளவு தெளிவு பாருங்களேன். நான் உனக்கு கூழ் தரேன், ஆனா நீ என்ன செய்யணும்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தணும். ஏசா அப்புறம் நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமா என்ன சொல்லிட்டா தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகத்தை நீ வாங்கிக்கோ, எனக்கு இப்ப என்ன செய்ய, கூட கொடு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசா அதற்கப்புறம் அவன் அழுது புலம்பி கெஞ்சியும் கூட என்ன செய்ய முடியலையா? அந்த ஆசீர்வாதத்தை அவனால பெறவே முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த கிருபையை, இந்த இரக்கத்தை, இந்த தயவை நாம் அலட்சியமாக நினைப்போமானால், இந்த நாட்களை நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடுவோமானால், இன்றைக்கு திறப்பிலே நிற்காமல் விட்டு விடுவோமானால், இன்றைக்கு முழங்கால்களை உடைக்காமல் இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்போமானால், இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய தவறுவோமானால், ஒரு நாள் நிச்சயம் வருகிறது, அன்றைக்கு நாம் கிருபையை இழந்தவர்களாக, தயவை இழந்தவர்களாக, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தவிக்கிறவர்களாக இந்த பூமியில நிற்க போறோம். அல்லேலூயா. ஆகையால கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? காற்று உள்ள போது என்ன செய்யுங்க. எத்தனையோ சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தராரு, எத்தனையோ கிருபையை நமக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர் தராரு. ஆனா எல்லாத்தையும் என்ன செய்யறது தெரியுமா? முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறது மாதிரி ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை எல்லாம் என்ன செய்யறோம்? தயவை எல்லாம், இரக்கத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மேல தண்டனை வருவதில்லை, பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைப்பதில்லை. அதனால அவருடைய கோபத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்மைட்டி காட் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருக்கு முன்னால நிக்க முடியாது ஐயா. அவ்வளவு பெரிய மகிமையான தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, அந்த தேவனை சொல்லும்படி, அந்த தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம பெற்றுக்கொண்ட கிருபைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம பெற்றுக்கொண்ட தாளந்துகளை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை பெருக்குகிறவர்களாக இருக்கிறோமா? அதை உபயோகிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியுது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பார்க்கிறோம், இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். எத்தனை இடத்துல சபைகள் இடிக்கப்படுகிறது, எத்தனை இடத்துல ஊழியக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை இடத்துல ஆராதனைகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு சகோதரி மடியில குழந்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். 2 பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பூச்செடி ஜார் இருக்கு. அதை விளையாட்டு வாக்கில் என்ன செஞ்சாங்க? அந்த பூச்செடி ஜாரை உடைச்சிடறாங்க. அந்த பூச்செடி ஜாரை உடைச்சதுனால அந்த சகோதரி கடுமையா கோபப்பட்டு மடியில் வச்சிருந்த குழந்தையை தூக்கி வீசிட்டு கோபத்தில் போய் அந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு என்ன செய்யறா? கொல்றா. யோசிச்சு பாருங்க, உண்மையா நடந்த சம்பவம். அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு, ஐயோ நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டுமேன்னு சொல்லி வேகமா உயரமான இடத்துல போய் நின்று தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு முடிவு பண்றா. மேல இருந்து கீழே குதிக்கிறா, 2 கால் உடைச்சு உயிர் போகல, தப்பிச்சுட்டா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி
இப்ப சிறைக்கு அவளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அனுப்புவதற்கு தயாராயிட்டாங்க. எதுக்காக சொல்ல தெரியுமா? பல நேரங்களில நாம் நமக்குள்ள இருக்கிற கோபத்தை கண்ட்ரோல் படுத்த முடியாம பிசாசு நம்மளை தூண்டி விடுறதுனால பல நேரத்தில் நாம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கோபம் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சில நேரத்தில் நினைச்ச மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை என்ன செஞ்சிடறோம், பேசி விடுகிறோம். கெட்ட வார்த்தைகளை பேசி விடுகிறோம். தப்பிப்பதற்கு பல பொய்களை என்ன செஞ்சிடறோம், சொல்லி விடுகிறோம். பல பாவங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு தண்டனை என்ன செய்யறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே வேதம் தான் சொல்லுது பாருங்க. ஒரு சாதாரண ஒரு பொய் சொன்னதற்கு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், ஆலயத்தில் அவர்கள் விழுந்து செத்தார்கள். வாலிபர்கள் அவர்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம், அடக்கம் பண்ணினார்கள். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஒரு பானை சோறுக்கு வெந்திருச்சா வேகலையான்னு எல்லா சோறும் எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி பிரிக்கி பார்க்க மாட்டாங்க. அது வெந்திருச்சா வேகலையான்றது எத்தனை சோறு தான் பார்ப்பாங்க, 1 2 அப்படி சோறு எடுத்து என்ன செய்யணும், நம்ம எப்படி நசுக்கி பார்ப்போம். இல்லையா? அதுலேயே தெரிஞ்சது வெந்திருச்சா வேகலையான்னு சொல்லி. ஆமா தானே? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தான் பதம். அப்ப ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் ஒரே ஒரு அடையாளத்தை தேவன் வச்சிருக்கிறார். என்னது? அனனியா சப்பீரா. பாருங்க, அவர்கள் பொய் சொன்னாங்க. அவங்ககிட்ட என்ன இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை. அவர்கள் தேவனுக்குரியதை வஞ்சித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அதை விற்கிறதுக்கு முன்னாடியும் உண்மைதான், அதை வித்ததுக்கு அப்புறமா அந்த பணம் யாருடையதான், உண்மைதான். ஏன் பண்ணி பொய் சொல்லணும்? நீ யாருக்கு விரோதமா பொய் சொல்லிட்ட? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொல்லிட்ட. அல்லேலூயா. அப்ப ஆதி திருச்சபையில் அவர்கள் கணவன் மனைவி 2 பேருமே அந்த பொய்யான காரியத்தை செஞ்சதுனால, அந்த நியாயக்கேடை செஞ்சதுனால என்ன செஞ்சாங்க, அவர்கள் மடிந்து போனார்கள். இன்னைக்கு அந்த சம்பவம் சபையில நடக்காதனால என்ன அன்னைக்கு அந்த சபையே என்ன செஞ்சிருக்கோம், ஒரு நடுக்கத்துக்குள்ள இருந்திருக்கும். ஐயோ, நம்முடைய தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படி சொல்லி எல்லாரும் பயந்து இருந்திருப்பார்கள், நடுங்கி இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அந்த சம்பவங்கள் திருச்சபைகளுக்குள்ள நடக்காதது காரணம் என்ன? இது கிருபையின் காலம். என்ன காலம்? இந்த கிருபையின் காலம் சீக்கிரத்தில் என்ன செய்ய போதா, முடிவடைய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கான அறிகுறிகளை இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், பணத்துக்காக எதையும் செய்கிற ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? கேரளாவில் பாருங்க, எத்தனையோ இடங்களிலே. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். வயசான ஒரு தாயார மருமக போட்டு அடின்னு அடிக்கிறா, மிதிக்கிறா, கழுத்து நெரிச்சு கொல்றதுக்கு போறா. வீட்டுக்குள்ளந்து மகன் வரான், வெறும் வேஷ்டி மட்டும் கட்டிட்டு வராரு. அவர் என்ன செய்யறாரு, அவர் பங்குக்கு அந்த தாயை போட்டு அடின்னு அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்றான். நாட்டில் நடக்கிறது சொல்றேன். நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில பாருங்களேன், இன்னைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட கிருபையை இன்னைக்கு நம்ம செய்யற தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்காதனால துணிகரமாக பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நேர்மையாக நீதியாக வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இன்னைக்கு குடிகாரர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் பீடி சிகரெட்டுக்கு இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம்? எத்தனை பேர் வெத்தலை பாக்கு போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கிறார் தெரியுமா? நாளைக்காவது இது கனி கொடுக்காதா? நாளை கழிஞ்சாவது இது பிரயோஜனப்படாதா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? மன்னிக்கிறார், கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். தயவை நம்ம மேல ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த தயவையும் இந்த மன்னிப்பையும் இந்த இரக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அசட்டை பண்ணிக்கிட்டு எனக்கு தான் ஒண்ணுமே வர்றது இல்லையே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும். என்ன செய்யணும்? ஒரே ஒரு வாழ்க்கைப்பா மாப்பிள்ள மச்சான், ஒரே ஒரு வாழ்க்கை. இது எப்படி கெத்தா அனுபவிக்கணும்ப்பா. இருக்கிறாங்களா இல்லையா?
அதேதான் நானும் சொல்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை நாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக நாம் வாழ்வோமானா கட்டாயம் நமக்காக பரலோக ராஜ்யம் என்று ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் நம்மை அழைத்துக் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக வாழாம மனிதர்களை திருப்திப்படுத்துகிற விதத்தில் பாவத்திற்கு மேல பாவத்தை செஞ்சு குடித்து வெறித்து களியாட்டம் பண்ணி சினிமாவுக்கு அடிமையாகி விபச்சாரத்துக்கு அடிமையாகி உலகத்திற்கு எல்லா பாவங்களுக்கு அடிமையாகி பாவம் செய்து இந்த ஆத்மாவை நரகத்திலே தள்ளுவதை விட நாம் பரலோகத்திற்கு தயாராகுவோமானா கட்டாயம் நம்மை போல ஒரு பாக்கியவான்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு திருச்சபை ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நீ நல்லா குடி, உன் மனம் போன வாழ்க்கையில நீ என்ன செய்ய, நீ வாழு, நல்ல கஞ்சா போடு, நல்ல பீடி உடி, நல்ல தண்ணி அடி, போற இடத்துல எல்லாம் என்ன செய்ய, தவறான பெண்களோட என்ன செய்ய, நீ பழகு அப்படின்னா ஒரு திருச்சபை சொல்லி கொடுக்குது? ஒரு திருச்சபை என்ன போதிக்குது? கெட்டவன, குடிகாரன, கஞ்சா குடிக்கிறவன, பாவத்துல கிடக்கிறவன, விபச்சாரத்தில் இருக்கிறவன, அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களே அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இது தப்பான பாதை, உண்மையான பாதை இப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கள் கண்களை திறந்து விடுகிறது திருச்சபை. இப்படி நல்லதை செய்கிற திருச்சபைகளை, நல்லதை செய்கிற ஆலயங்களை, ஊழியர்களை இன்றைக்கு தடுக்கிறவர்கள் உலகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. என்ன காலம் வருது? ராக்காலம். இன்னைக்கு பாருங்க, ஜெபம் பண்ண முடியுதா? ஆராதனை செய்ய முடியுதா? வெளியில போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுதா? எல்லாவற்றுக்கும் என்ன வந்துருச்சு இன்னைக்கு? தடைகள். தடைகள். ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய தேவன் நீதியை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதியோடு நேர்மையோடு நியாயம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளேயும் அந்த தேவன் விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 26:23. அதற்கு கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கு உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மையை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். பாருங்க, இந்த 23 வசனம் என்ன சொல்லுதுமா? கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக. சில இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இங்க என்ன வாசிக்கிறது தெரியுமா? அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் ஆண்டவர் சொல்லல. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக என்ன செய்யறான்? அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும்? நீதியை பேசணும், நீதியை செய்யணும். நீதியிலே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியா நேர்மையா நடக்கிறவர்களை கட்டாயம் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். நீதியா நேர்மையா நியாயமா நடக்கிறவர்களுக்கு உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், பலிகள் வரும். ஆனா கர்த்தர் என்ன செய்யப்பட்டாரு? கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். நீதியா நேர்மையா வாழ்ந்தவங்க மேல வீணான பழிகள் எல்லாம் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுமத்தி இருக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர்கள் நிலைத்திருந்ததுனால, எதுல? அந்த நீதியிலும் நேர்மையிலும் உண்மையிலும் நிலைச்சிருந்ததுனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல நன்மையை பெற்ற நாம தீமை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஆமா தானே? அவன் ஏதாவது நீதிகேடு செஞ்சானா? ஒரு நீதிகேடும் செய்ததே இல்லை. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், பூமியில் இவனை போல ஒரு உத்தமன் அப்படின்னா அவன் எவ்வளவு நீதி நியாயத்தோடு வாழ்ந்திருந்திருக்க கூடும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, இழப்புகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. ஆனால் பாருங்க, கடைசி வரைக்கும் அவன் தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தபடினாலே, அவன் நீதி நியாயங்களில் நிலைத்திருந்தபடினாலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நிறைய பாடுகள் வரும், நமக்கு உபத்திரவங்கள் வரும்,
ஆண்டவரே தெளிவா சொல்லிருக்கிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். சில பேர் தப்பா போதிக்கிறாங்க, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, நீ சபைக்கு வந்தா உனக்கு உபத்திரமே என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, உண்மையிலே அப்படி கிடையாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும். உண்மையா வாழணும்னு நினைக்கும் போது நிறைய பாடுகள் என்ன செய்யும், வரும். நம்முடைய உண்மையை, நம்முடைய உபத்திரம், நம்முடைய உத்தமத்தை என்ன செய்வாங்க, குறை சொல்லுகிற விதத்துல பேச ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய சோதனையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனா அதுல நம்ம நிலைச்சிருந்து ஆண்டவருக்காக நிற்கும் போது நீதிமான அவர் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டாரு, கைவிடவே மாட்டார். நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதி செய்கிற நீதிமானுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. இந்த யோபு நீதிமானா, உத்தமனா, அவன் நீதி செஞ்சதுனால என்ன செஞ்சார், ஆண்டவரை அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், அவர் கொடுக்கப்பட்ட கிருபைய, அவர் கொடுக்கப்பட்ட அந்த தயவை, இரக்கத்தை, தன்னுடைய சூழ்நிலை மோசமாக இருந்தாலும், எப்படி அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும், அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இடத்துல இருந்தான். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பெரிய பெரிய பருக்களினால் பாதிக்கப்படுறான். சரீரம் முழுவதுமாக என்ன செய்து பருக்களினால் பாதிக்கப்பட்டு சீர்வடியிலேயே உடம்பு போறான். அந்த கிழக்கத்திய புத்திரர்களிலேயே இவனை போல ஒரு செல்வத்தை, இவனை போல ஒரு பணக்கார வசதி நிறைந்த ஒரு மனுஷன் யாருமே அன்னைக்கு இல்ல. அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் திடீர்னு நல்ல வஸ்திரம் போட முடியல, நல்ல செருப்பு போட முடியல. அல்லேலூயா. அவன் ரோட்ல நடந்து போனா அவரை கையெடுத்து ஜனங்களால் என்ன செய்வாங்க, வணங்குவார்கள். அவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தவனுடைய வாழ்க்கை அப்படியே பாருங்க, கீழே தரை மட்டமாக இறங்கிடுச்சு. இப்படிப்பட்ட வியாதியினால பாதிக்கப்படுறான். ஆனா 42வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, யோபுல வாசிக்கும் போது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக என்ன செஞ்சான், வேண்டுதல் செய்தான். அவன் யாருக்காக வேண்டுதல் செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? அவன் வியாதி மாறதுக்காக ஜெபம் பண்ணிருக்கணும். செத்து போன 10 பிள்ளைகளை திரும்ப கேட்டு ஜெபம் பண்ணிருக்கணும். ஆமா தானே? இழந்து போன எல்லா கழுதைகள், ஒட்டங்கள், மாடு, ஆடு, எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் கேட்டு என்ன செஞ்சுக்கணும், ஜெபம் பண்ணிருக்கணும்ல. ஆனா அவன் எதுக்காக ஜெபம் பண்ணான்? இவனை கிண்டல் பண்ண, கேள்வி பண்ண, இவனுக்கு எதிராக பேசின நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக என்ன செய்யறான், திறப்பில் நிற்கிறான், ஜெபம் பண்றான். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையை என்ன செஞ்சாராம், யாருக்காகவோ ஜெபம் பண்றான், இவனுடைய சிறையிருப்பை கடவுள் மாத்துறார். அப்ப நம்ம மேல கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை என்னன்னு தெரியுமா? நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, நம்ம மட்டும் சபையில் வந்து உட்கார்ந்தா பத்தாது. நம்மை போல எத்தனையோ பேர் இந்த பூமியில குடிச்சு குடிச்சு வாழ்க்கை அழிக்கிறாயா, விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவங்களில் ஈடுபட்டு வாழ்க்கை அழிச்சு கொண்டிருக்கிறான். என்ன செய்யற, ஏன் செய்யறோம்னே தெரியாத எத்தனையோ பேர் ஊதாரித்தனமாக இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் போய் சுவிசேஷத்தை சொல்லலாம் பரவாயில்ல, அவர்களுக்காக திறப்பிலே நிற்பதற்கு நம்முடைய முழங்கால்களை முடக்க நாம் தயாராக வேண்டும். அல்லேலூயா. இது நம்ம மேல விழுந்த கடமை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரோம், கொஞ்ச நேரம் உட்காரோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், நம்மளால முடிஞ்ச ஒரு காணிக்கையை போடுறோம், போயிடுறோம். இது அல்ல தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்ன? நம்மை போல மற்றவர்களும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதனால என்ன கருமையானவர்களே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நாம் இதை செய்ய தவறும் போதுதான் தேவன் வேதனைப்படுறார். சவுல ராஜாவாக்கிட்டு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், நீ போய் இதை செய். ஆனா ராஜாவாயிட்டாரு, அதிகாரம் கையில் வந்துச்சு. ஆனா தேவன் சொன்ன வார்த்தை என்ன செய்யல, செய்ய மாட்டேங்கிறார். ஆண்டவர் சொன்னார், இவனை நான் ராஜாவாக்குனது எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்தது எதுக்காக தெரியுமா? ரட்சிப்பு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? விடுதலை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? இந்த சுகத்தை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? சாக கிடந்த நம்மளை உயிரோட ஆண்டவர் எழுப்பி கொண்டு வந்தாரு. வியாதியில கிடந்த நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்தாரு. எதுக்காக இந்த ஜீவனை கொடுத்தாரு தெரியுமா? மற்றவர்களுக்காக நம்ம தரப்பில் நிற்கணும், முழங்கால்களை முடக்கணும், உபவாசிக்கணும்,
அழுகணும் ஆண்டவருடைய சமூகத்துல, என் பட்டணத்தை ரட்சியம் ஆண்டவரே, என் தேசத்தை ரட்சியம் ஆண்டவரே. ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் பார்த்துருப்பீங்க, இப்போ யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ரோட்டு ஓரத்தில் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாரு, பைபிளை கையில் வச்சுக்கிட்டு முழங்காலே அந்த ரோட்டில் என்ன செய்கிறாரு, நடக்கிறார். நடந்து 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 எப்படி முழங்காலே ஊர்ந்து அவர் தேவனை சோத்தரித்துக் கொண்டு போகிறார். என் பட்டணம் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், என் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் திருந்த வேண்டும், குடி பழக்கத்திலிருந்து திருந்த வேண்டும், பாவத்திலிருந்து என் ஜனங்கள் என்ன செய்யணும், திருந்த வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆந்திரா பட்டணத்துல முழங்காலில நடக்கிறார். நம்ம முழங்காலெல்லாம் நடக்க வேண்டாம், தெருவில் போய் நின்றெல்லாம் கத்த வேண்டாம். நமக்கு இருக்கிற ஜெப அறைக்குள்ளே பிரவேசித்து 1 மணி நேரமாவது இந்த பட்டணத்துக்காக நான் என்ன செய்வேன், அழிகிற ஜனங்களுக்காக, பாவத்தில் கிடக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே தீர்மானம் பண்ணி தெரப்பில நாம் நிற்கும் பொழுது, இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவாரே. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவதோடு மாத்திரமல்ல, யாரெல்லாம் நம்மை ஏளனமாக பேசினார்களோ, யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, சபைக்கு வருவது நிமித்தமாய், தேவனை ஆராதிப்பது நிமித்தமாக யாரெல்லாம் அவரை கிண்டலும் கேள்வியும் பண்ணார்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மோடு கூட வந்து முழங்கால்களை உடைக்கி இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள், இந்த தெய்வத்தை ஆராதனை செய்ய போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு நம்முடைய முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்க வேண்டும். ஊழிய பாரம் நமக்கு வர வேண்டும், ஆத்தும பாரம் நமக்கு வர வேண்டும். என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்யறாண்டவரே, என்னால முடிஞ்ச இந்த ஜெப ஊழியத்தை நான் செய்யறாண்டவரே. நமக்கு என்ன முடியுமோ அந்த காரியத்தை ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், பங்கெடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், அதுக்கு தான் உங்களை என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறார், அதுக்கு தான் நமக்கு சுகம் கொடுத்தார். லட்சக்கணக்கில் ஆஸ்பத்திரியில் கட்டி வச்சிருந்து சுகமாயிட்டு வந்தோமா? யோசிச்சு பாருங்களேன். கிருபையாய் இந்த சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமா தானே? இந்த சுகத்தை பெற்ற நாம என்னையா செய்யறோம்? வந்து இந்த 10 ரூபா 100 ரூபாய் காணிக்கை வீட்டில் போட்டோன்னு ஆண்டவர் திருப்தி ஆயிடுறாரா? சில பேருக்கு அப்படித்தான் நினைப்பு. ஒரு காணிக்கை போட்டாச்சு உடனே எனக்கு என்னது, என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு. அதையெல்லாம் தேவன் விரும்ப மாட்டார். பலியை பார்க்கணும், காணிக்கையை பார்க்கல. தேவன் விரும்புறது எதை? கீழ்ப்படிகிறதை தேவன் விரும்புகிறார். வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாலும் முழங்காலில் நிற்பதை தேவன் விரும்புகிறார். நேரத்தை தேவனுக்கு என்று என்ன செய்யுங்க, செலவிடுங்கள். கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் என்ன செய்யறாரா? தக்கதாக அவர் பலன் அளிப்பாரா? நீதிக்கும் உண்மைக்கும் அவர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய 3 நேரம் என்ன செய்யணும்? அதான நீதி, அதுதான நியாயம். ஆமா தானே? வாரத்துக்கு 1 நாளாவது என்ன செய்யணும்? உபவாசிக்கணும்ல. மாசத்துல 1 நாளாவது என்ன செய்யணும்? உபவாசிக்கணும்ல. மாசத்துல 1 நாளாவது ஒருத்தருக்காவது என்ன செய்யணும்? ஏசப்பா பத்தி சொல்லணும்ல. அல்லேலூயா. கிடைக்கிற நேரத்தை போனா சம்பாத்தியத்துக்கு நேரத்தை செலவு பண்றோம். சம்பாதிச்சுட்டு வந்ததுல என்ன செய்யறோம்? நல்லா வாங்குறோம், ஆக்குறோம், சாப்பிட்றோம், திங்கிறோம், தூங்கிடுறோம். அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், தங்குறதும் திங்கிறதும் தூங்குறதும். என்ன வேலை கரெக்டா நடக்குது? தங்குறதும் திங்கிறதும் தூங்குறதும் கரெக்டா நடக்குது. ஆனா ஊழியம் மட்டும் சொல்லுங்க நடக்க மாட்டேங்குது. அப்படி ஊழியம் நடந்துச்சுன்னா, ஊழியம் செஞ்சோம்னா, நம்ம ஜெபிச்சோம்னா கட்டாயம் இந்த சபையில காலி இடமே இருக்காது. 20 வருஷம் ஆச்சு இந்த சபை தொடங்கி. யோசித்து பாருங்களேன். 20 வருஷத்துல எத்தனை ஆத்துமாக்களை நாம் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம், தேவனுடைய சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கனி கொடுக்கிறோமா? இந்த 20 வருஷமும் எனக்கு பிரச்சனை ஆண்டவரே, எனக்கு போராட்டம் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு பிரச்சனை ஆண்டவரே, கணவனுக்கு பிரச்சனை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கத்தான் நமக்கு நேரம் இருக்க தவிர, யோபுவை போல மற்றவங்களுக்காக ஜெபிக்க இன்னைக்கு நமக்கு நேரமே ஆமாவா இல்லையா? நீதியை, நியாயத்தை குறித்து நான் பேசுறேன். அவரவர்கள்
அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக தான் தேவன் என்ன செய்ய போறாரு? பலம் கொடுக்க போறாரு. நம்ம எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறோம், நம்ம என்ன செயல்படுறோம், தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்யறோமா, அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மட்டும் படிக்கல. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை சீக்கிரமா படிங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:40. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராகலாம். நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். எப்படி ஜெபம் பண்றாங்க? தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராகலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக என்ன செய்ய, அவனவனுக்கு பலனை கொடுங்க. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் சிந்தனைகள் கேடு உள்ளதா இருந்தா நமக்கு கிடைக்கிற பலன் கேடான கிடைக்கும். ஏன்னா அவர் எங்க பார்க்கிறவரு? இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இருந்தா, நீதியாக இருந்தா, அதற்கு தகுந்த பலனை கடவுள் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரே ஒரு வசனம் சீக்கிரமா படிங்க. நேரெல்லாம் நாள் கடந்து போறேன். நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். நாம் நீதியை விதைப்போமானா மெய்யான பலனை நம் ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்வோம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கடைசியா படிங்க. 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன அடைவார்களா? திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீதி மேல எப்படி இருக்கணுமா? பசிதாகம் உள்ளவர்கள். நீதி மேல் பசிதாகமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்களாம்? திருப்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வார். வாழ்க்கையை திருப்திகரமாக ஆண்டவர் மாற்றுவார். நீதியை புரட்டுறவங்க, நீதிக்கு விரோதமாக செயல்படுறவங்க, நீதிக்கு விரோதமாக பேசுறவங்க ஒரு காலம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அவர்களை நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. சில பேர் பொய்யை சொல்லி, கெட்டதை பேசி, நீதியை பேசாம, உண்மையை பேசாம, பழிவாங்குற எண்ணத்தோட பேசி செயல்படுகிறதுனால நிறைய பலன்களை, ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை திருப்திகரமாக வாழ வைக்க விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க ஏன் கவலையோட இருக்கணும், வேதனையோட இருக்கணும்? அதுக்காக ஆண்டவர் சிலுவையில பாடுபட்டாரு. சொல்லுங்க. ஆண்டவர் சிலுவையில பாடுபட்டதற்கான நோக்கம் என்ன? சொல்லுங்க. என்ன நோக்கம்? நம்ம கஷ்டப்படணும், நம்ம வேதனைப்படணும், உபத்திரவம் இருக்குன்னு தான் சொன்னாரே ஒழிய நீங்க வியாதியோட, வேதனையோட, கடன் தொல்லையோட, பிரச்சனைகளோட நாளுக்கு நாள் என்ன செய்வீங்க இருப்பீங்கன்னு கர்த்தரே சொல்லல. உன் கைகளின் பிரயாசத்தை நீ உண்டாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும். எவ்வளவு உழைச்சாலும் இன்னைக்கு அந்த நம்ம கைகளின் பிரயாசத்தை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன்? நம்மகிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை நம்ம வாழ்க்கையில. அதனால பாருங்க, அவர் சம்பாதித்து வைத்த கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்மளால என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. சில பேர் அப்பா சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு, நிறைய ஆஸ்திகளை சேர்த்து வச்சிருப்பாரு.
ஆனால் பிள்ளைகளால் என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. வேற ஒருத்தர் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், அவங்க அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க, நிறைய நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை அனுபவிக்க முடியல. அந்த நிலங்கள் பூரா யார்கிட்ட இருக்குது தெரியுமா? இப்போ வேற ஒருத்தர் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இவங்க வாழ்க்கை நீதியாக நேர்மையாக நியாயமாக இல்லாமல் போனதுனால சம்பாதித்து வைத்திருந்தும் அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, சம்பாதித்து வைத்திருக்கிறார். அனுபவிக்க முடியுதான்னு கேட்டாக்கா என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. பல நேரத்தில் அந்த நன்மைகளை அனுபவிக்க முடியல. பிசாசு அதை என்ன செஞ்சிடறான், நமக்கு கிடைக்க வேண்டியது தட்டிட்டு போயிடுறான். அல்லேலூயா. விடலாமா? விடவே கூடாது. ஆகையினால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டவனமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே, யாருக்கு பிரதிபலன் உண்டு? நீதியாய் நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு, நீதியை பேசுகிறவர்களுக்கு, உண்மையை பேசுகிறவர்களுக்கு, உண்மையா நடக்கிறவர்களுக்கு, நீதியாய் நடக்கிறவர்களுக்கு, நியாயத்தை செய்கிறவர்களுக்கு நீர் பலனளிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. பல நேரத்தில் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நீதியும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு நீதியை நாங்கள் பேசுகிறவங்க செய்கிறவங்களாக இருந்துட்டோம். ஆனால் இன்றையிலிருந்து அப்படி அல்ல ஆண்டவரே. நாங்கள் யாருக்கும் இடரலாக இருக்க போவதில்லை. இப்படி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, இப்படி வருகைக்கு எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. இப்படி ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும், இப்படி திருச்சபையை நாங்கள் கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணுங்களேன். தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீதி செய்கிற நீதிமானுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் யார் ஆண்டவரே எங்களுக்கு பிரதிபலனை கொடுக்க முடியும்? நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இரக்கமுள்ளவரே. எத்தனையோ நாட்கள் கிருபைகளை தந்தும், எத்தனையோ நாட்கள் எங்களுக்கு இரக்கத்தை தந்தும், அந்த கிருபைகளையும் இரக்கங்களையும் நாங்கள் உதாசீனப்படுத்துகிறவர்களாக வாழ்கிறோம். இனி அப்படி அல்ல. நீங்க எனக்கு தந்திருக்கிற தாளந்துகளை, கிருபைகளை நாங்கள் குழி தோண்டி புதைத்து வைக்காதபடி அதை ஆண்டவரே பெருகச் செய்கிற அனுபவத்தை உடையவர்களாக வாழ்வதற்கு எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீதியிலும் நியாயத்திலும் நேர்மையிலும் நடக்க முடிய பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்கிறார். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறவர். சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு, சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு நீர் பிரதிபலனை கொடுக்கிறவர். நீதியாய் நியாயமாய் நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நீர் பலனை கொடுக்கிற தெய்வம். அவரவருடைய ஆண்டவரே சோத்திர நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக நீர் பலன் அளிக்கிறவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. இன்று உடைய பிள்ளைகளுக்கான பலன் பரத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே உண்மையாய் நேர்மையாய் நடந்து ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆண்டவரே சோத்திர காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உமக்கு பிரியமாக நடந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நன்மைகளை இழந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நன்மைகள் இரட்டிப்பாக உம்முடைய பிள்ளைகளின் மேலே இறங்கி வரட்டும் அப்பா. பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றிலேயும் அற்புதங்கள் நடக்கட்டும். யோபு இழந்தவைகளை இரட்டிப்பாய் கொடுத்ததை போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இழப்புகளை எல்லாம் இரட்டிப்பாய் திருப்பி தருகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுப்பா. நாங்கள் இன்னும் உம்முடைய நாமத்திற்காக எழும்பணும், உங்க ராஜ்யத்திற்காக எழும்பணும், உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் எழும்பணும். எங்களால முடிந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளின்படி நாங்கள் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உங்க கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்தார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் தேவன் இன்றைக்கு நிறைவேற்றுவீராக. சிறு குழந்தைகள் முதல் ஆண்டவரே முதியோர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு வைத்த எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி. வார்த்தை அனுப்பி நீர் சுகமாக்குகிற தெய்வம். உடைய பிள்ளைகளை சுகமாக்குங்க, நன்மைகளினால நிரப்புங்க. மீதியான நேரங்களை முழுவதுமாக உங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ததான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.